வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஏப்ரல் மாதத்திற்கான பலன்கள். கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான மாதமாகத்தான் தெரியும். என்ன காரணம்னா, எல்லா கிரகங்களும், அதாவது உங்கள் ராசிநாதனான புதன், உங்களுக்கு வேண்டப்பட்ட சுக்கிரன் திரிகோணாதிபதி, அதுக்கப்புறம் இன்னொரு திரிகோணாதிபதி சனி, அப்புறம் பார்த்திங்கன்னா கூட ராகு, சூரியன், இவ்வளவு கிரகங்களும் பார்த்திங்கன்னா 7ஆம் வீட்டில் போய் உக்காந்துருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம், எதிர்பாராத சர்ப்ரைசிங் டேர்னிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். திடீர்னு அவர் வந்தார், இதுக்கு வந்துறியா, என்னோட வந்துறியா, பெரிய பொசிஷன் சொல்கிறாரு. திடீர்னு இன்விடேஷன், திடீர்னு ஒருத்தரை மீட் பண்ணேன், பேசுகிறேன், புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறாரு. அப்படியே சந்தோஷம், எதிர்பாராத சர்ப்ரைசஸ் அது ஏற்படக்கூடிய காலம். பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்கள் முன்னாடி நிற்குது. உங்கள் ஜாதக விசேஷம் கொஞ்சம் நீங்கள் பயந்த சுபாவத்தோடு இருக்கீங்கன்னா, ஐயா அதெல்லாம் வேண்டாம், ஏன் எனக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை சொல்லி தட்டி விட்ருவீங்க. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டியை சரியான முறையில் யூஸ் பண்ண, இதுதான் எனக்கு பெரிய ஸ்டெப்பிங் ஸ்டோன்னு கூட சொல்ல மாட்டேன், போர்டிங் த ஃப்ளைட்டுன்னு சொல்லுவேன். ஆனால் நான் பயந்து உட்காந்தேன்னா எல்லாம் ஒன்றுமே கிடையாது, எனக்கு ஒரே விஷயம் தான். அப்புறம் பின்னால் பேசிகிட்டு இருப்பேன், எனக்கு பெருசாக வந்ததுப்பா, அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு திண்ணையில் உட்காந்து கதை பேசலாம். ஆனால் ஆக்டிவ் பர்சனாக இருந்தால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். திருப்பு முறைகள், அதாவது ஹேர்பின் பெண்ட் ஆஃப் யுவர் லைஃப், அது ஏற்படக்கூடிய காலம். அப்போது மனசில் ஒரு படபடப்பு வரும். எப்படி தைரியமாக நம்ம செயல்படும், மனசுக்குள்ளே ஒரு படபடப்பு பயம்லாம் இருக்குது. பயப்பட வேண்டாம். ஏன்னா 9ஆம் வீட்டில் குரு இருக்கிறார். அவர் முடிஞ்ச வரைக்கும் உங்களை தூக்கணும்னு சொல்லி அவரும் நிறையா கொடுத்துருப்பார். சில ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்கனவே யூஸ் பண்ணிடலாம் நீங்கள். ஆனால் இப்போ வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படின்னா தவிர்க்க முடியாத ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கும். 9இல் இருக்கக்கூடிய குரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாத்தையும் மொத்தமாக திரட்டி உங்களுக்கு தரார். அப்போது என்ன மாதிரியா ஒரு நன்மைகளை பற்றி அப்படிங்கிறத நீங்கள் தான் சிந்திக்கணும். சரி, இந்த மாதத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, 9இல் குரு, 11ஆம் வீடு, அங்கே செவ்வாய் ஏப்ரல் 3ஆம் தேதி தொடங்கி ஃபுல்லாக அங்கே தான் இருக்கார் 11ஆம் வீட்டில். வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், வீடு புக் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். சொத்துக்கள் வாங்குவதற்கெல்லாம் அற்புதமான காலம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு ப்ரைஸில் நல்லபடியாக அதெல்லாம் அமையும். அதனால் கன்னிராசி நேயர்கள், யூ ஆர் த டிசைடிங் அத்தாரிட்டி ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர். நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே சுபமாக முடியும், நன்றாக முடியும். மிக மிக சிறப்பான ஒரு காலகட்டம். முன்னேற்றத்தை பற்றி ரொம்ப குறிப்பாக பிரமாதமாக சொல்லக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அதனால் இந்த காலத்தை சரியான முறையில் யூஸ் பண்ணுங்கள். வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை சரியான முறையில் கையாண்டிங்கன்னா பின்னால் வரும் காலத்தில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸுக்கு இது ஒரு அடிப்படை தளமாக மாறிவிடும். சரியான முறையில் யூஸ் பண்ணுங்கள். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதம். இந்த அற்புதங்கள் எல்லாம் அவங்களையும் சாரும். இப்போ எடுக்கக்கூடிய கோர்சஸோ, இப்போ எடுக்கக்கூடிய விஷயங்களோ உங்களுடைய ஃப்யூச்சருக்கு பெரிய ஒரு நன்மையை தரக்கூடிய வகையில் அமையிறது. அதனால் அற்புதமான மாதம், திருப்பங்களை தரக்கூடிய மாதம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.